ஓகே 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 கையை பிடிச்ச உடனே அவங்க இதாயிட்டாங்க. இல்ல போதும் சரிங்களா? நான் இன்டர்வியூ எடுக்க போறது இல்ல. நீங்க யார்கிட்ட பேசணும் சரிங்களா? சமீபத்துல திவாகர் ஒரு தனியார் சேனல்ல பயங்கர கலாட்டா பண்ணி வெளியே வந்திருப்பாரு. இப்ப அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில பயங்கரமான ட்ரெண்டிங். ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி பிளான் பண்ணி அமைச்சிருக்காங்க. திவாகர் இவ்வளவு பிரச்சனை பண்ற அளவுக்குலாம் வந்து அவர் பெரிய ஆள் கிடையாது, அவர் பயங்கரமான இன்னசென்ட் அப்படின்னு சொல்ற ஒரு சில பேர் இருக்கிறாங்க. இப்போ அந்த நிலையில தான் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, எங்க சேனல்லையும் அவர் ஒரு சில அமளிதுமளி எல்லாம் பண்ணிருப்பாரு. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, இப்படி சூர்யா போன்ற பல நடிகர்களை பேசுறதுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஹெட்வெயிட் அதிகமா இருக்குன்னு. ஆனா அதான் உண்மை இல்லை. இவருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருந்தே பயங்கரமான ஹெட்வெயிட். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ப்ரூஃபோட இந்த வீடியோல அட்டாச் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, சிகப்பு நாடாவில இருந்து. திவாகர் என்னதான் பிரபலமான ஒரு நபரா இருந்தாலும் நிறைய பேர் சொன்னது அவர் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க, அந்த பிரபலமான சேனல் கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்தி அமைச்சிட்டாங்க, எல்லாமே ஸ்கிரிப்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனா திவாகர் இப்ப ஹெட்வெயிட் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதான் தப்பா. அவர் முதல்ல இருந்தே ஹெட்வெயிட் தான். அவர் சொன்ன பிரபலமான சேனல் வந்து காசு கொடுக்கல, அதனால அவர் பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்க சேனல்ல காசு கொடுத்து ஏன் பிரச்சனை பண்ணாரு அப்படிங்கிறது தெரியல. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, இன்டர்வியூ வந்து பேசிட்டு இருந்தோம். நார்மலா நீங்க நடிச்சு காட்டுங்க அப்படின்ற சொல்ற மாதிரி தான் நாங்களும் பேசிட்டு இருந்தோம். இடையில அவர் நடிப்பு பத்தியும் பிசியோதெரப்பி பத்தியும் கேட்கும் போது என்ன சொல்லிட்டாருன்னா, உடனே கேமரா ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போயிட்டு உடனே இதுல இருக்கிற எல்லா வீடியோ டெலீட் பண்ணுங்க. எதுக்கு சார் டெலிட் பண்ணும் அப்படின்னு கேட்டப்ப, இல்ல நீங்க வந்து என் நடிப்பை பத்தி கேக்குறீங்க, பிசியோதெரப்பி பத்தி கேக்குறீங்க, அதெல்லாம் கேட்க கூடாது, உடனே டெலிட் பண்ணு அப்படின்னு சொன்னப்ப நாங்க என்ன சொல்லியிருந்தோம்னா, அந்த கிளிப் வர முடியாதபடி பாத்துக்கிறோம், பட் மிச்ச கிளிப் எப்படி சார் டெலிட் பண்றது, வேணா அதை வர முடியாதபடி பாத்துக்கிறோம் சார் அப்படின்னு எவ்வளவு நம்பிக்கை கொடுத்தாலும், இல்ல நீங்க வீடியோ உடனே டெலிட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி டெலிட் பண்ண வச்சாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஸ்டினை என்கிட்ட சொல்லிட்டு தான் நீங்க வந்து அப்புறம் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு சேனல்லையும் பாத்தீங்கன்னா நார்மலா இன்டர்வியூக்கு வராங்கன்னா கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இவர்கிட்டே ஆன்சர் பேப்பருக்கு விட்டு கொடுக்குற மாதிரி முன்கூட்டியே என்னென்ன கொஸ்டின் சொல்லி வச்சு அவர் ப்ரிப்பேர்டா வருவாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்ப ரொம்ப கோமாளித்தனமா இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த பிரபல சேனல்ல என்னென்ன குற்றச்சாட்டு வச்சாங்களோ, என்னெல்லாம் பண்ணாங்களோ அது எங்க சேனலுக்கும் நடந்திருக்கும். ஆனா அன்னைக்கு அவர் பெருசா பிரச்சனை பண்ணி, அதுவும் ஒரு தனியார் இடத்துல நாங்க இந்த இன்டர்வியூ எடுத்தனால ரொம்ப சைலண்டாவே வந்துட்டோம் அப்படிங்கறத உண்மை. அதன் பிறகு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், உங்களை எல்லாம் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு மிரட்டும் பாணியிலே அவர் வந்து பேசியிருந்தாரு. பேசினது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் அவருடைய பிஹேவியரே சரியா இல்லாம இருந்துச்சு. நீங்க கேட்கலாம், அந்த இன்டர்வியூ பத்தி பேசும்போது நீ எங்க இருந்த அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி அந்த இன்டர்வியூவை நான் தான் எடுத்து நடத்துற மாதிரி இருந்துச்சு. பட் அட் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா அவரோட பிஹேவியர் எதுவுமே சரியே இல்லை. நான் கூட இன்டர்வியூ பண்ண முடியாது அப்படின்னு கோவமா சொல்லிட்டு போயிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. இல்ல போதும் சரிங்களா? நான் இன்டர்வியூ எடுக்க போறது இல்ல. அப்ப சொல்ல வேண்டியதானே, ஏன் இப்ப வந்து சொல்ற, ஏன் உனக்கு இதெல்லாம் வந்து வியூஸ் வரணும் அதுக்காக பண்றியா அப்படிங்கிற மாதிரி. அதான் இல்லங்க, இதெல்லாம் நடந்தது அக்டோபர் 2024. அப்ப எல்லாருமே வந்து திவாகர் என்ன நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, பெரிய நடிகனாலாம் வரமாட்டாரு, சும்மா கோமாளித்தனமா இன்னசென்ட்டா பண்ணிட்டு போறாரு, ஒரு இன்ஃபுளுசரு பார்த்துட்டு போறோம், நல்லா இன்னசென்ட்டா இருக்காரு பாவம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க. அப்ப இந்த விஷயத்த சொல்லியிருந்தா கூட நீங்க நம்பியிருக்கவே மாட்டீங்க. ஏன்னா அப்பெல்லாம் வந்து எல்லா ஆக்டர்ஸையும் அவர் வந்து அவங்க இவங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தவர் இன்னைக்கு அட்லினா அவன், சூரினா இவ, சூர்யானா அவன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சோ இந்த நேரத்துலதான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம். இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, அவர் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி காசு கொடுத்து என்ன ஏமாத்திட்டாங்கன்னு. அதெல்லாம் கிடையாது. எல்லா சேனல் எப்படின்னு தெரியல, பட் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா காசு கொடுத்து நல்லா வசதியோட தான் கூட்டிட்டு வந்தோம். ஸ்டில் வந்து அவர் பெரிய பிரச்சனை பண்ணியிருந்தாரு. அவர் வளர்ந்து வரும் ஒரு இன்ஃபுளுசர் அப்படிங்கறனால அந்த வீடியோவை அப்ப நாங்க வந்து வெளியிடல. பட் இதே மாதிரி இன்னொரு சேனலுக்கும் சரி, பல தடவை இந்த ரிப்போர்ட்டரை மிரட்டுறதும் சரி, ஒவ்வொரு தடவையும் மீடியாவையும் ஆங்கர்ஸையும் தனிப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸ் மேலே தாக்குறப்ப எப்படி நம்ம உண்மையை சொல்லாம இருக்க முடியும்? சோ சிகப்பு நாடாவோட நோக்கமே பாத்தீங்கன்னா எப்பவுமே உண்மையை சொல்றது மட்டும்தான். அதனாலதான் இந்த உண்மையை சொல்லிட்டு, இன்னும் முக்கியமா சொல்லணும்னா, எப்படி அந்த தனியார் சேனல்ல வந்து இந்த ஆங்கர் வேணாம் வேற
ஆங்கர் மாத்துங்க அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி சேம் இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா இந்த பையன் ஆங்கர்லாம் வேண்டாம், அந்த பொண்ணு ஆங்கர் என்னைய தான் சொன்னாங்க, அந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கண்டிப்பா நான் அந்த இன்டர்வியூ பண்ண மாட்டேன். இப்படி திறமையே இல்லாத ஆளை இன்டர்வியூ எடுக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு நாங்க எல்லாருமே முடிவெடுத்து அதுக்கப்புறம் எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸையும் நாங்க கூட்டிட்டு வந்து இன்டர்வியூ எடுத்ததே இல்லை. எங்களுடைய தனிப்பட்ட கண்டென்ட்டை உங்ககிட்ட சமர்ப்பிச்சுட்டு இருக்கோம், இன்ஃபுளுசர் பண்ற ஸ்கேம் உங்ககிட்ட சமர்ப்பிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். எங்க சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.